Okay, so study vlogs are basically my personal favorite னு சொல்லலாம் because அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லலாம். ஏன்னா பாய். ஹே guys, welcome to Nivi's Junction and நான் நிவேதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்க்க வந்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு என்னோட ரெகுலர் கண்டென்ட்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் இருக்க போகுது. ஸோ டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ வெல்கம் டு மை ஸ்டடி vlog. ஸ்டடி vlogs are my personal favoriteனு சொல்லலாம். நான் மோஸ்ட்லி யூடியூப்பில் பார்க்குற வீடியோஸ்னால் ஸ்டடி vlogsஸாக தான் இருக்கும். ஆர் ஸ்டடி டைம் லேப்ஸ் ஆர் ரியல் டைம் ஸ்டடி வித் மீ. ஸோ அதுலலாம் வந்து ஜஸ்ட் அவங்க படிப்பாங்க, அவ்வளோதான். அண்ட் தென் அந்த ஸ்டேஷ்னரிஸ், இந்த ASMR அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ டோன்ட் நோ வை, பட் நீங்களும் நிறைய ஸ்டடி vlogs பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் எந்த ஸ்டடி vlogsஸும் பார்க்கலன்னா, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டடி vlog. அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ மூவிங் ஆன். ஸோ ஒரு டிபிக்கல் டே இன் மை லைஃப் ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்துட்டு ஐ ஹேவ் ஆன்லைன் செமஸ்டர் எக்ஸாம். ஆன்லைன் தான், ஸோ அதனால பிரச்சனை இல்லை. அண்ட் தென் ஐ ஹேவ் UPSC லெக்சர்ஸ் டு கவர். ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் UPSC எக்ஸாம். ஸோ அந்த லெக்சர்ஸ் இருக்கும் கவர் பண்ணுறதுக்கு. ஐ ஹேவ் கிளாஸஸ் ஆல்சோ. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்சம் டைம் வந்துட்டு ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு, லைக் டின்னர் டைம் சேர்ந்து டின்னர் பண்ணுறது, குக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் விளையாடிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு என்னோட டே முடிஞ்சிடும், அப்படியே தூங்கிடுவேன். ஸோ இதே தான் வந்துட்டு ரீசெண்ட் டேஸில் என்னோட ரொட்டீனாக ஃபாலோ ஆகிட்டுருக்கு. இட் இஸ் சம்ஹவ் ப்ரொடக்டிவ் ஆல்சோ. ஸோ மோஸ்ட்லி இப்போலாம் ஆன்லைனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தே ஒன்ட் ஸ்டடி இட் செல்ஃப். பட் என்னோட டேஸ் வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக தான் போயிட்டுருக்கு. பிகாஸ் ஐ ஆம் ஆன் UPSC ப்ரிப்பரேஷன் ஆல்சோ. ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஐ லவ் ரீடிங் ஆல்சோ. ஐ லவ் ரீடிங், ஐ லவ் ஸ்டடிங். அண்ட் அதில் வந்துட்டு நான் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி பற்றியெல்லாம் படிக்கும்போது இட் வாஸ் ஸோ குட். லைக் புதுசாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அவ்வளோ ஸ்டடி ஹாலிக் இல்லை நான். பட் இருந்தாலும் ஐ லவ் டு ரீட். ஸோ அதுதான் வந்துட்டு என்னோட டிப்பிக்கல் டேவாக இருக்குது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ ஸ்டடி vlog வித் மீ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை சேனல். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 9 o'clock. ஸோ பை 9:45 எனக்கு வந்துட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வி ஆர் கோயிங் டு கோ அண்ட் ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட். லைக் அதுக்கு முன்னாடி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அண்ட் தென் எக்ஸாம்க்காக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். லைக் ஸ்டேஷ்னரி சப்ளைஸ் அதெல்லாம் எடுத்து வச்சு ஸோ டெஸ்கெல்லாம் செட் பண்ணால் தான் வந்துட்டு எக்ஸாம் நிம்மதி எழுத முடியும். ஸோ அது வந்து பண்ணிவிட்டு அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு ரைட் தி எக்ஸாம். ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. யா, தட் இஸ் இட் கோயிங் டு பி திஸ் டே. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஆர் எல்ஸ் லேட் ஆகிடும் எக்ஸாமுக்கு. ஸோ லெட்ஸ் கோ. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் நவ் ஐ எம் ரெடி ஃபார் மை எக்ஸாம். ஸோ என்னோட டெஸ்க் எல்லாமே செட்டாக இருக்குது. இட்ஸ் நாட் தட் மச் க்ளீனாலாம் இருக்காது. லைக் எல்லா ஸ்டெப்ஸுமே இருக்கும். ஸோ ஐ வில் ஷோ யூ நவ். ஸோ ஹியர் யூ கேன் see this setup. பார்த்தீங்கன்னா எவ்வளோ எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் மை லேப் சார்ஜர் அண்ட் திஸ் இஸ் மை ஐஃபோன் சார்ஜர் அண்ட் திஸ் மை ஐபேட் சார்ஜர் அண்ட் தென் ஹியர் ஐ ஹாவ் மை ஐபேட் அண்ட் ஏர்பாட்ஸ் அண்ட் ஐ ஹாவ் மை லேப்டாப் அண்ட் தென் அதுவும் பத்தாதுன்னு ஹியர் ஐ ஹாவ் தி headset. That is not the thing that I use most often, like rare தான் யூஸ் பண்ணுவேன். and then இங்கே I have some papers and exam pad and then I have my stationaries and bottle obviously and கொஞ்சம் snacks. ஏன்னா 3 hours வந்து டோட்டலாக எழுதும்போது ஸோ வி நீட் சம் ஸ்நாக்ஸில். ஸோ இது வந்து கீப் ஆன் சேஞ்சிங். அதில் வந்து சம்டைம்ஸ் சாக்லேட்ஸ் இருக்கும். யா, ஐ ஹேட் ஜெம்ஸ் ஆல்சோ லைக் எஸ்டர்டே. ஸோ அது இருக்கும். லைக் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சிட் வித் மை டெஸ்க் திங். ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த எக்ஸாம். ஓகே, ஸோ அப்டேட் இஸ் எனக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டார்ட் டு ரைட் தி எக்ஸாம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓப்பன் புக் டெஸ்ட் தான். பட் ப்ராபப்ளி நம்ம கொடுத்துருக்கிற மெட்டீரியல்லேருந்து ஆப்வியஸாக கொஸ்டின் வரவே வராது. இட்ஸ் ஃபுல் ஆஃப் இன்டீரியர் ஒன்லி. பட் நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். வேணால் டாபிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணணும்னா we can refer that. ஸோ அப்படி தான் இருக்கும் என்னோட ஆன்லைன் எக்ஸாம். ஸோ now I'm just going to start to write the exam. It's a 3-hour exam. ஸோ அதில் வந்து கொஞ்சம் நான் எழுதுகிற பார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டைம் லேப்ஸாக காட்டுறேன். ஸோ உங்களுக்கு டைம் லேப்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப போர் அடிச்சுன்னா யூ கேன் ஸ்கிப் டு த மென்ஷன்டு டைமிங். ஸோ அந்த டைமிங் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஸோ என்னோட நெக்ஸ்ட் டாஸ்க் அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறாங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ now let's start to write our exam.
Okay, so my exam got over and the paper was easier than இருந்துச்சு. So max paper it's quite easy. But இருந்தாலும் என்னோட எக்ஸாம் ஒரு பேர்டனே கம்மியான மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு பேப்பர் இருக்கு, that is day after tomorrow தான். ஸோ இன்னைக்கான எக்ஸாம்ஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ now it's time to relax. கொஞ்ச நேரம் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆக போகிறோம். ஸோ now I'm just going to take a shower and then கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு I'll just meet you after some time. And அதுக்கப்புறம் வந்துட்டு I have some lectures to cover on UPSC preparation and then newspaper analysis இருக்குது. ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ now it's relax time. Bye. Much later. Hey guys, welcome back and I am back after a very long break and after a very good shower. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஸ்டடீஸை ரெஸ்யூம் பண்ணுற டைம் வந்துடுச்சு. நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஐம் கோயிங் டு கவர் பாலிட்டி லெக்சர்ஸ் அண்ட் தென் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் அண்ட் ஒரு டெஸ்ட் இருக்குது ஹிஸ்ட்ரியில். ஸோ சாப்டர்ஸ் வந்து படிக்கணும். வீக்கெண்ட் டெஸ்ட் தான், பட் அதுக்கும் படிக்கணும். ஸோ ஐ ஹாவ் திஸ் மச் ஸ்டடி பிளான்ஸ். ஸோ யா, விதவுட் எனி ஃபர்தர் ado, let's get started. Let me stay with you. In us, can you? Just one night. I know about your life. But tell me 'cause we still have time. I can't stop looking at you, but do you feel the same, don't you? I think of you every moment. I think of you every moment. I can't stop looking at you, but do you feel the same, don't you? I think of you every moment. There's nobody else. Let me stay with you. In us, can you? Just one night. I know about your life. But tell me 'cause we still have time. I can't stop looking at you, but do you feel the same, don't you? I think of you every moment. I think of you every moment. ஸோ நான் இப்போ வந்து நான் ஹிஸ்ட்ரியில் ஒரு டெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹிஸ்ட்ரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. லைக் ரொம்ப போரிங்காக தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு படிக்க இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஸோ நான் இப்போ வந்து NCERT Class 6 தான் வந்து படிச்சிட்ருக்கேன். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நம்ம நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் மட்டும் படித்து முடித்தோன்னா நம்மளோட டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நான் வந்து இங்கே என்ன ஸ்டடி டெக்னிக் யூஸ் பண்ணுறேன்னா போமோடோரோ ஸ்டடி டெக்னிக் தான். 50 minutes ஆஃப் ஸ்டடி அண்ட் 10 minutes ஆஃப் பிரேக். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நான் 50 minutes டைமர் செட் பண்ணிடுவேன். ஸோ அது முடிகிற வரைக்கும் ஐ கீப் ஆன் ஸ்டடிங். ஸோ இது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஸ்டடி டெக்னிக். நீங்கள் படிக்கும்போது கூட இந்த ஸ்டடி டெக்னிக் யூஸ் பண்ணி பார்க்கலாம். Thinking of you.